எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டுடைய கிருபையினால் இந்த புதிய வருஷத்திலே நுழைந்து இந்த ஒரு வாரம் கடக்கப் போகிறோம். இந்த கடந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவன்தான் நம்மோட கூட இருக்கிறார். கடந்ததை நீங்கள் நினைக்க வேணாம். வாழ்க்கையின் கடந்து வந்த பாதை நினைக்கணும். அதை ஒரு அனுபவமாக நம்ம கடந்து வந்த வழிகள் ஒரு பாலமாக நாம் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்த்தால் எவ்வளோ பெரிய பாடுகள், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கின் அனுபவம், எவ்வளோ பிரச்சனைகள் தான். ஆனால் இதுவரைக்கும் நடந்து வந்துட்டோமே, இதையெல்லாம் கடந்து வந்துட்டோமே. யார் கூட இருந்தது? யாராவது மனுஷங்க கூட இருந்தார்களா? யார் நம்மோட கூட இருந்தாங்க? கூட இருக்கிறேன்னு சொல்கிறவங்க விலகி போவதை தான் நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு சொல்லி இருக்கிறார், என் ஆவியினாலே ஆகும், என்னாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே தேவன் நமக்காக எவ்வளவு காரியம் வைத்திருக்கிறார் பாருங்கள். இந்த நாளில் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோபு 42 அதிகாரத்தின் ஒரு வசனம், 2ஆம் வசனம். யோபு 42 வசனம் 2 பாருங்கள். முதல் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு ஆண்டவர்கிட்ட பேசுகிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். யாருக்கிட்ட பேசினார்? அநேக பரிசுத்தவான்களிடத்தில் அன்றைக்கு பேசினார், இன்றைக்கும் பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ ஏன் பேசுகிறார்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோம். ஆண்கள் ஒரு அனுபவம், பெண்கள் ஒரு அனுபவம், வாலிப பிள்ளைகளின் அனுபவம், குடும்பஸ்தர்கள் அனுபவம், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒரே மாதிரி சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்றபடி பேசுகிறார். சில நேரத்தில் மனிதர்கள் சோர்ந்து போகிறோம், விழுந்து போகிறோம், பலவீனமாகிறோம், பிரச்சனைக்குள்ளே சிக்கி தவிக்கிறோம். அதனால் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லா சூழ்நிலையும் அறிந்தவர், பார்க்கிறவர், கேட்கிறவர். அதனால் அந்த சூழ்நிலைக்கேற்றபடி அவர் பேசுகிறார். இதை மற்ற பகுதிகளிலும் பார்க்க முடியும். குறிப்பாக யோபினிடத்தில் கூட 38ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆண்டவர் எந்த அளவுக்கு பேசுகிறார் என்று. இதற்கு முன் அவருடைய நண்பர்கள், யோபுகிட்ட அவருடைய நண்பர்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பயங்கர கஷ்டங்கள். அவர்கள் பேச யோபு பதில் கொடுக்க எவ்வளோ கஷ்டமான அனுபவத்திற்குள்ளே யோபு கடந்து போனார். ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த தேவன் யோபுகிட்ட பேசுகிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தையா மற்ற யோபின் நண்பர்கள்கிட்ட அவர்கள் பேசின வார்த்தைகளுக்கு ஏற்றபடி அதிகமாய் பேசவில்லை. ஆனால் ஒரே வார்த்தையில் சொன்னார். அந்த நண்பர்களை பார்த்து, என் யோபை போல நீங்கள் ஒன்றும் பேசலை. உங்கள் மேலே 42ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் எலிபாசை நோக்கி பேசுகிறார். மேலேயும் 2 சிநேகிதர் மேலேயும் எனக்கு கடும் கோபம் வருது. ஏன் தெரியுமா? என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. இப்போ பேசுகிறவங்க எல்லாம் பேசுகிறாங்க. எல்லாரும் வாயிருக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேச்சிலே ஒரு நிதானம் தேவை, ஒரு அடக்கம் தேவை. நான் வேகத்தை சொல்லவில்லை, விவேகத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கி நிறைய பேர் புரிஞ்சு தள்ளுவாங்க, அப்படியே மடமடமடமடமடமடமடமடன்னு பேசுவாங்க. அந்த வார்த்தை எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும் பாருங்க. ஆனால் இந்த 3 பேரும் 4 பேரும் யோபு என்ற நீதிமானுகிட்ட மாற்றி 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 பயங்கரமான வார்த்தைகளை சொன்னாங்க.
ஆனால் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், உங்கள் மேலே தான் எனக்கு கோபம் வருது, நீங்களும் பேசினீர்கள், என் தாசன் யோபும் பேசினான். ஆனால் என் தாசனாகிய யோபு எப்படி பேசினான்? என்னை குறித்து பேசினான். அப்போ பேசுகிறவங்க யாரை குறித்து பேசணும்? ஆண்டவரை குறித்து பேசணும். அவருடைய அற்புதங்களை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, அவருடைய நீதியை குறித்து, அவருடைய கிருபைகளை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய மகத்துவங்களை குறித்து, அவருடைய நடத்துதலை குறித்து, அவர் கொடுக்கும் நன்மைகளை குறித்து, அவருடைய பரிசுத்த சிந்தையை குறித்து நாம் பேச வேண்டும் என்று இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். அப்படி சொல்லும்போது யோபு ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, யோபை குறித்து ஆண்டவர்கிட்ட யோபு பேசினார். இப்போ யோபு ஆண்டவர்கிட்ட பேசும்போது 2ஆம் வசனம், தேவரீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதுதான் யோபு தன்னுடைய வாயை திறந்து சொல்றார். என்ன? அப்பா, உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். உணர்ந்து பேசுகிற ஒரு மனுஷன். ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் பல விதத்தில் யோபுகிட்ட பேசினார். இப்போ உணர்ந்து பேசுகிறாரு. நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இப்போ யோபை போல நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, உங்களால் எல்லாம் செய்ய முடியும், உம்மால் எல்லாம் கூடும், நீங்கள் தான் தேவன், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை விட்டுற மாட்டீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீங்க, அதனால் நீங்கள் எல்லாம் செய்ய முடியும் என்ற தெளிவு எனக்கு இருக்கிறது என்று யோபு சொன்னதைப் போல நீங்களும் ஆண்டவரோட நெருங்குங்களேன். வேத வசனத்தை தியானம் பண்ணி பாருங்களேன். கர்த்தருடைய காரியத்தை யோசிங்க. அப்போ நீங்களும் சொல்லுங்கள், எல்லாம் எனக்கு செய்ய முடியும், என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவருக்கு, என்னுடைய உடன்பிறப்புக்கு, என்னுடைய பெற்றோருக்கு, என் சொந்தங்களுக்கு நீங்கள் செய்ய முடியும் ஆண்டவரே, உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்காக வாழுங்க. உங்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.